இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் ஃபேமஸான ஓஸ்மானியா பிஸ்கெட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு ஒரு பவுலில் வந்து 80 கிராம் வந்து பட்டர் இந்த மாதிரி ஸ்க்வீஸியாக எடுத்துக்கோங்க. 60 கிராம் வந்து கீ எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா ஹேண்ட் விஸ்கில் லைட்டாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். இது கூட நம்ம ஐசிங் சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது ரெண்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐசிங் சுகர் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா கையிலேயே தான் ஆக்சுவலாக நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? நார்மலாக பேக்கரிஸில் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போட்டு கிச்சன் பிளாட்ஃபார்ம் போட்டு நல்லா பண்ணுவாங்க. இப்போ நானுமே வந்து கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கிச்சன் பிளாட்ஃபார்மில் போட்டு தான் பண்ணுவேன். பட் இப்போ இதற்கு வந்து நான் இப்படியே பவுல்லே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டு எப்படி சொல்கிற நம்ம தண்ணி வளவும்ல அந்த மாதிரி வந்து கை வச்சு நல்லா கையிலேயே பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது வந்து குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இதே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் கழித்து எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா எப்படி தண்ணி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். ஓகேங்களா? இப்போ இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மைதா 1½ கப் ஆட் பண்ணுங்கள். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இது கூட 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதாவது காடமம் பவுடர். ஓகேங்களா? 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏலக்காய் பொடி பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அந்த சீவரில் நிற்கும். ஏன்னா அதில் அந்த விதை இதெல்லாம் இருக்கும். அது ஒன்ஸ் நின்னாலும் நின்னதை வந்து அப்படியே கொட்டிடுங்க. அதாவது நம்மளுடைய மாவுலேயே கொட்டிடலாம். ஓகேங்களா? அது எடுத்து போடணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கையிலேயே பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வரணும். அதுவும் இந்த டோ வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாகவே நம்ம பிசையணும். ஓகேங்களா? ஏன்னா இது கொஞ்சம் நம்ம வந்து மில்க் வாஷ் இல்லை மில்க் பாத் மாதிரி பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் இதை கொஞ்சம் வந்து நல்லா டைட் கன்சிஸ்டன்சியில் பண்ணணும். ரொம்ப சாஃப்டாக பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி டோ பண்ணியாச்சா? இப்போ இதை வந்து நான் கிச்சன் பிளாட்ஃபார்மில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நமக்கு வந்து பைண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து மில்க், ஏன்னா நம்ம எடுக்கிற மாவு ஒன்று பொறுத்து உங்களால் டோ நல்லா வந்துருச்சுன்னா விட்டுடுங்க. அப்படி வர மாட்டேங்குது அப்படின்னா மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, டைட் டோவாக இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது இந்த மாதிரி கையிலே தட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம பட்டர் பேப்பர், ஓகேங்களா, ஒரு மைதா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. அப்போ தான் வந்து மேலே பட்டர் பேப்பர் வச்சு பண்ணாலும் ஓகே, இருந்தாலும் லைட்டாக மைதா பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்கள் கிச்சன் பிளாட்ஃபார்மில் போடும்போது கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது சப்பாத்தி ரோலரை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 6 to 8 mm அளவுக்கே திக்னஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுறது ஒரு 6 mm திக்னஸ் தான், ஆனால் இதுக்கு இன்னுமே நல்லா திக்னஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு ஓரளவுக்கு பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கட்டர் வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் மாவு இருக்கும் இல்லையா, அது இருந்தால் அது திரும்பவும் இதே மாதிரி பண்ணணும். இப்போ வந்து குக்கி ட்ரேயில் வந்து நல்லா பட்டர் அண்ட் கீ ரெண்டுத்தையும் தடணும். இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ்ஸு. இதில் நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணவே கூடாது. கீயும் பட்டர் தான் இதில் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ண நம்ம எடுத்து வச்சோம்ல பட்டர் கீ, அதுலேயே பேலன்ஸ் லாஸ்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, அதை வச்சே நல்லா இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? உங்களோட ஓடிஜி ஓவனை வந்து 170 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நான் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு எடுத்துக்கலாம். மிச்சம் பேலன்ஸ் சைடில் இருக்க மாவு திரும்பவும் மாவு மாதிரி பரட்டி திரும்பவும் தட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி எடுங்க. ஓகேங்களா? எடுத்து உங்கள் குக்கி ட்ரேயில் வச்சுருங்க. உங்களுக்கு அப்படி கீழே சரியாக வரலன்னா த்ரெட்டு வச்சு கீழே நல்லா ரிலீஃப் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து நல்லா ஒட்டாமல், அது ஒட்டியிருந்தாலும் அது ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக நான் அடிக்கிட்டு காட்டுறேன் குக்கி டோரில். மிச்சம் இருக்கிறதையும் திரட்டி இதே மாதிரி திரும்ப திரும்ப கட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மில்க் பாத் பண்ணணும். ஃபஸ்ட்டு மில்க் வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போது வாட்டர் வந்து ஒரு 1/3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 80 ml வாட்டர். உங்களுக்கு வேண்டான்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் மில்க் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். இது கூட
1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்கு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மில்க் ஸ்மெல் இருக்கணும், அது அப்போ தான் அந்த பிஸ்கெட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இது நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ஸ்ட்ரெயிட்டாக மில்க் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ரொம்ப ஹை ஃபேட் மில்க் கொடுக்காதீங்க, கொஞ்சம் நல்லா தண்ணியாக ஃபேட் கம்மியாக இருக்க மில்க் வாஷ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை லம்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிஸ்கெட் மேலே ஒரு மில்க் வாஷ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த ட்ரேயில் ஊற்றணும். ஓகேங்களா? இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ மில்க் வாஷ் பண்ணிவிட்டேன் நான். ஆக்சுவலாக மில்க் பாத் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணல. இப்போ 2வது தடவை உங்களுக்கு பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் இதை ஒரு தடவை தான் பண்ணணும். ஓகேங்களா? நான் 2வது தடவை நான் ரெக்கார்ட் ஆகலைன்னு பண்ணுறேன். ஆனால் இதுக்கு நீங்கள் 1 டைம் தான் பண்ணணும். மிச்சம் இருக்க மில்கை நல்லா சுற்றி இப்படி விட்டுருங்க. ஆனால் இதுக்கு மேலே போடக்கூடாது. அதாவது பிஸ்கெட்டுக்கு மேலே கொட்டக்கூடாது. சைடில் ட்ரேயில் கொட்டி ஃபுல் ட்ரேவையும் அப்படியே பரவுற மாதிரி நல்லா சர்க்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறத அப்படியே கொட்டிடணும். கொட்டிட்டு இதை 170 டிகிரியில் 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிறத பண்ணிவிடுங்க. இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பிஸ்கெட் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மெயின் கிரீஸும் இதில் முக்கியம். பட்டர் அண்ட் நெய் கொடுத்ததுனால தான் நம்மளது இதுவாகலை. ஓகேங்களா? ஸோ இப்போது 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வர கூலிங் ரேக்கில் வச்சு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டெய்னர்ஸ்லையோ இதுலையோ நீங்கள் பண்ணிக்கலாம். கம்பல்சரி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உடைக்கும் போதே அதனுடைய உங்களுக்கு அந்த பேக்கரி ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பர் 7010188340. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ இப்போ நம்மளோட ஒஸ்மானியா பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க.